ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுரை வீட்டு சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா. நம்ம எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டனை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச விதமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி குக்கர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன். 1 கிலோவாக எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பார்ட்டை பிரித்து குழம்பு வச்சாச்சு. ஒரு பார்ட்டு சுக்காவுக்காக ரெடி பண்ணலான்ட்டு குட்டி குக்கரில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு மட்டனையும் எடுத்து போட்டாச்சு. இதை லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுறலாம். அது வதங்கிட்டு இருக்கையிலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம். மட்டன் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய எலும்புகளுக்கு பலப்படுத்தக்கூடிய தன்மை அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க இப்போ வீட்டில் இருக்க டைமில் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் எடுத்துக்குவேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு மட்டன்லேருந்து வரக்கூடிய தண்ணியே நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் போட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக மீதமாயிடுச்சு அப்படின்னா சுக்கா நல்லா இருக்காது. மட்டன் வேகக்கூடிய அளவுக்கு தகுந்தவாறு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மட்டன் வேகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். திரும்ப நம்ம வறுவல் பண்ணும்போது பாதி உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. மட்டன் நீங்கள் எடுக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்போ ரெகுலராக நம்ம செய்யும்போது எத்தனை விசில் விடுவோமோ அதன் அளவு விட்டுடலாம். ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது நம்ம அதிக நேரம் வேக விட போகிறதில்ல. அவ்வளோதான். அதில் விசில் வந்துருச்சு. இப்போ இன்னொரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு, 1 to 1.5, 1/2 கிலோ மட்டனுக்கு. சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, பட்டை கிராம்பு தேவையை பொறுத்து, வரமிளகா நம்ம எவ்வளோ காரம் எடுத்துப்போமோ அதுக்கு தகுந்தவாறு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம பச்சையாக போட்டு கூட அரைச்சி செய்யலாம். ஆனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். காரத்துக்கு நம்ம பெப்பரும் சேர்த்துக்க போகிறோம். அதனால் மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. வரமிளகா பச்சை மிளகாயும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். வரமிளகா மட்டும் ஒரு 3 வரமிளகா எடுத்திருக்கேன் குட்டியாக. இதை போட்டு ஜாரில் அரைச்சிக்கலாம். என்கிட்ட வேறு குட்டி ஜாரு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் பெரிய ஜாரில் தான் இன்றைக்கி அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தையாக இருக்குது. நீங்கள் முடிஞ்சளவு கொஞ்சம் நைஸாக கூட நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு கடாயில் ஆயில் நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி நான் அந்த மட்டன் சுக்காவே செஞ்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஒரு பச்சை மிளகா இல்லைனா 2 பச்சை மிளகா நல்லா சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். போட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. அதையும் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஓரளவு முக்கால் பக்கம் வெந்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலராக வெந்ததுன்னா சுக்கா நல்லா இருக்காது. லைட்டாக அந்த பச்சை வாசம் போனோடனே நம்ம வேக வச்சுருக்க மட்டனை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பதங்கிடுச்சு. இப்போது மட்டன் எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் மீதம் இருக்குது. நான் வைக்கலே ஒரு 1/4 டம்ளர் தான் வச்சேன். அந்த மட்டன்லேருந்து வரக்கூடிய தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கொஞ்சம் தான் சேர்த்தேன் வேக போடும்போது. அதில் 1 டேபிள் ஸ்பூன், இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பரட்டிக்கணும். இப்போது நம்ம அந்த மீது எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான மட்டன் சுக்கா கிடச்சிரும். அந்த மசாலா வாசமும் நம்ம வறுத்து செஞ்சதுனால அந்த பச்சை வாசனை இருக்காது. தேவைன்னா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு பாருங்கள், மட்டனும் அந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று சார்ந்துருச்சு. இப்போவே சாப்பிட்ணும் போல் அப்படியே எச்சி ஊறுது. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஃபைனலாக மல்லித்தலை போட்டலாம். இது ரச சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம மதுரை வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வீடு தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்